திறந்து கேட்கும்போது தேவன் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலையும் மன்னித்து அவர் ஆயத்தப்படுத்த நம்மளை தகுதிப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிற. எல்லாருக்கும் கொஞ்ச நேரம் ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துவீராக, என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதிலே நாங்கள் பார்க்கிறோம். ஒரு பரிசுத்தத்தோடு நாங்கள் நம்மை தரிசிக்க, பரிசுத்தோடு நாங்கள் நம்மை தொழுது கொள்ளுகிற அந்த கிருபையை தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை பெரியதாக இருக்கிறது. நீர் எங்கள் மேல் பாராட்டின கிருபை பெரியது ராஜா. அந்த கிருபையை உணர்ந்தவர்களாய், அந்த கிருபை எண்ணினவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். யாக்கோபு தன்னுடைய முழு குடும்பத்தை ஆயத்தப்படுத்தினான் என்று நாங்கள் பார்க்கிற ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய முழு விசுவாச குடும்பம், எங்களுடைய ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் விசுவாச குடும்பம் ஆயத்தப்பட நாளைக்கு ஆண்டவர் இந்த ஆயத்த நாளில் தேவன் எங்களை ஒரு விசை ஆயத்தப்படுத்தி எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் நம்மை துதிக்கிற ராஜா. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், அசுசியான காரியங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமையானால் ஆண்டவரே தேவரீர் அதை ஒரு விஷயம் தயவாய் மன்னித்து உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி நீர் சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் நம்மை துதிக்கிற ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு கூட்ட ஜனமாய் நோக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்கிற ராஜா. ஒரு விஷயங்களை தருளுவீராக ஆண்டவரே. நாளைக்கு ஆண்டவரே மனமகிழ்ச்சி நோய்வு நாளிலே உமக்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்கும்போது ஆண்டவரே, நாங்கள் பயபக்தியோடு வந்து நிற்க ஆண்டவரே, குற்றமற்றவர்களாய் நாங்கள் வந்து நிற்க ஒரு கனமான பாத்திரமாய் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களுக்கு கனவீனமான பாத்திரமாக அல்லாமல் ராஜா, ஒரு நிரம்பி வழியத்தக்க உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரம்பி வழியத்தக்க பாத்திரமாக நீர் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் அப்படியே செய்வீராக ராஜா. நீர் அப்படியே செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரத்தினால் எங்களை நிறைத்து நீர் வழி நடத்துவீராக. உம்முடைய இரக்கத்தினால் உம்முடைய தயவினால் ஆண்டவரை எங்களை நிறைத்து ஆண்டவர் நீர் நிரப்பி நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு காரியங்களையும் பரிசுத்தப்படுத்துங்க, சபையை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரை. சபையில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களையும் பரிசுத்தப்படுத்துங்க. அந்த வருகிற பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. பலிபீடத்தை பரிசுத்தப்படுத்துங்க. பலிபீடத்தை தொடர எல்லாவற்றையும் நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உம்முடைய கிருபையின் கரம், உம்முடைய இரக்கத்தின் கரம் ஆண்டவரே எங்கள் மேல் அமரும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த நாள் வரை எங்களை பாதுகாத்து வந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வரை ஆண்டவரை எங்களை வழிநடத்தி வந்தீரே ஆண்டவரை, எங்களை அரவணைத்து வந்தீரே, எங்களை தாங்கினீரே, ஏந்தினீரே, சுமந்தீரே, தப்புவித்தீரே, அதற்காக நன்றி செலுத்தி நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிற ராஜா. இந்த நாளில் கூட உன் வாயை விரைவாத்தர அதை நான் நன்மையால் நிரப்பேன் என்று சொன்ன தேவன், இந்த நாளில் ஆண்டவரே நிறைய நிரப்புவீராக, நீர் என்னை பரிசுத்தப்படுத்துவீராக, நீர் என்னை கழுவி சுத்திகரிப்பீராக என்று நம்முடைய வாய்களை திறந்து நாம் கேட்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையை நன்மையால் நிரப்ப எல்லாவற்றையும் அசுஸ்தியான காரியங்களை எடுத்து போட்டு தேவரீர் நம்மளை பரிசுத்தப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிற. கொஞ்ச நேரம் ஆண்டவரே என்ன பரிசுத்தப்படுத்துங்க, என்ன தகுதிப்படுத்துங்க, உமக்கு பிரியமான பிள்ளையை நான் மாற்றுவீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை பிரியப்படுத்தாத காரியங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களிடத்தில் ஏதேனும் சிறிதளவு குற்றங்கள் குறைகளோ இருந்தாலோ தேவரீர் தயவாய் மன்னித்து ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி நீர் சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீர் அப்படியே செய்வீராக ராஜா. நீர் அப்படியே செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு அப்போ ஆண்டவரே, பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீர ராஜா. ஆண்டவரே, நாளுக்கு நாள் ஒவ்வொரு நொடுப்பொழுதிலும் தேவரீர் எங்களை அனுதினமும் ஆண்டவரே எங்களை நீ பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறதுக்கு அப்பன, பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறதுக்கு அப்பன ஆண்டவரே. உமது முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்களோ வெட்கப்படவில்லை என்ற வார்த்தையின்படி ராஜா, எங்களுடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கமடையாதபடிக்கு உமது முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய் தேவரீர் எங்களை ஒரு விஷயம் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறதுக்கு அப்பன, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நாளில் கூட உம்முடைய சமூகத்தில் உமக்கு முன்பாக ஆண்டவரை நாங்கள் மன்றாடுகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் சும்மா இல்லாமல் கொஞ்ச நேரம் ஆண்டவரே, ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தை தகுதிப்படுத்துங்க, என்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னுடைய முழு குடும்பத்தை நாளைக்கு ஆயத்தப்படுத்துங்க என்று கேட்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுகூலமாக எல்லா காரியங்களும் அனுகூலமாக்கி கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக. கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம், நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா.
இந்த நாளில் கூட நாளை தினத்தில் பரிசுத்தத்திற்காக முழு சபையும் பரிசுத்தப்பட எல்லா காரியங்களையும் பரிசுத்தப்படுத்த தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்தும்படியாக முன்னின்று நடத்துகளை பரிசுத்தப்படுத்தும்படியாக வருகிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் தேவரில் பரிசுத்தப்படுத்தும்படியாக நாளைக்கு நடக்க இருக்கிற அந்த ஆராதனை விருதாவாய் போய்விடக்கூடாது. நம்முடைய ஆராதனையோ என்றால் பரலோகத்தின் சிங்காசனத்தை அசைக்கக்கூடிய ஆராதனையாக இருக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்தின் அந்த பரிசுத்தத்திற்காக முழுவதுமாக பரிசுத்தப்படுத்த நம்முடைய மத்தியில் இருக்கிற மூப்பர் தேவதாசை அவர்கள் ஜெபிக்கும் போது நாம் தொடர்ந்து ஜெபசிந்தியோடு காணப்படும் எல்லா காரியங்களையும் தேவன் பரிசுத்தப்படுத்தும்படியாகவும் எல்லா குற்றங்களையும் மன்னிக்கும்படியாகவும் எல்லா குறைகளையும் தேவன் நிறைவாக்கும்படியாகவும் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு எந்த ஒரு பாவங்கள் தடையாயிராதபடிக்கு எல்லா தடைகளை நீக்கும்படியாகவும் ஐயாவோடு சேர்ந்து நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக ஜெபிப்போம். தேவ சமூகத்தில் பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று கர்த்தர் சொன்ன அவர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் நம்ம கொடுக்க முடியாது. எல்லாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திர வல்லமையிலவரே ஸ்தோத்திர ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனந்தன் பூமியில் சகல அதிகாரமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிற தகப்பனை தாவீதிற்குமான எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இறங்கினீர். அதுபோல் கர்த்தாவே இந்த பரிசுத்தத்திற்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். நாளை தினத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பரிசுத்த ஓய்வினால் அதிலே கர்த்தாவே இந்த பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே அந்த பரிசுத்த அலங்காரத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீரா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசித்தது இல்லையே என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே தரிசிக்கும்படியானால் பரிசுத்தம் 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 ஆண்டவரே பரிசுத்தம் ஆண்டவரே முற்றுமுடிய பரிசுத்தப்படுத்துவீரா. அடியார்களை பரிசுத்தப்படுத்துவீராக. பலிபீடத்தை பரிசுத்தப்படுத்துவீரா. வருகிற ஆண்டவரே எல்லா தேவ ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவீரா. நம்முடைய ஆண்டவரே பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துவீராக. அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்துவீரா. வருகிற வாகனங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இன்சூரன்ஸ் இசைக்கருவி வாசிக்கிறவர்கள் ஆண்டவரே வாசிக்கிறவர்களை பரிசுத்தப்படுத்துவீரா. இசைக்கருவி எல்லாம் பரிசுத்தமாகட்டும். ஆடியோ வீடியோ சிஸ்டம் எல்லாம் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எனக்கு ஏற்ற பரிசுத்தம் நான் பரிசுத்தர் ஆகையால் ஹல்லேலூயா நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவர்களாக இருக்கும்படி நான் உங்களை பிரித்து எடுத்தேன்னு சொல்லி வேறு பிரிக்கப்பட்டவர்களாக அப்படி ஒரு பரிசுத்தம். அழுக்கு வஸ்திரம் தரித்த ஆண்டவரே பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தான். அங்கே சாத்தான் வந்து நின்றான். அது வேண்டாம் ஆண்டவரே. ஏசப்பா அவனுக்கு அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போல் பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்துங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே தூதர்கள் வந்தார்களே. அதுபோல கர்த்தாவே அந்த பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளத்தக்கதா அந்த பரிசுத்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளத்தக்கதா அந்த பரிசுத்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீ நிற்கிறது பரிசுத்த பூமி. ஹல்லேலூயா. பாதரட்சிகளை கழட்டி போடு என்று சொல். ஹல்லேலூயா. மோசேக்கு சொன்னது போல ஆண்டவரே பரிசுத்த ஹல்லேலூயா பூமியாக இது மாற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அப்படி ஒரு பரிசுத்தம் நீங்க விரும்புகிற பரிசுத்தம் நீங்க விரும்புகிற பரிசுத்தம். ஹல்லேலூயா. முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்குங்கள். முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்குங்கள். வெளிப்புறத்திலே சுத்தமாக்குகிற உட்புறத்திலோ அது அசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறது என்ற வார்த்தையின்படி அது வேண்டாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்தன எல்லாம் புதிதாக்கப்பட்டன என்ற வார்த்தையின்படி கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை புதுப்பிக்கப்பட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படி ஒரு பரிசுத்தமே அப்படி ஒரு பரிசுத்தம் அப்படி ஒரு பரிசுத்தம் அப்படி ஒரு பரிசுத்தம். ஹல்லேலூயா. புதுப்பிக்கப்பட வேண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும். நாங்கள் எல்லாரும் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சிந்தனைகள் புதுப்பிக்கப்பட ஹல்லேலூயா பரிசுத்தமாக்கப்பட செயல்கள் பரிசுத்தமாக்கப்பட எண்ணங்கள் பரிசுத்தமாக்கப்பட இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் தூரத்தில் இருந்து அறிகிற தேவன். ஹல்லேலூயா. காலையிலே பார்த்தோமே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இருதயமே எல்லாவற்றையும் பார்க்க இருதயமே திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே அப்பா நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி ஒரு பரிசுத்தம் அப்படி ஒரு பரிசுத்தம் நீங்க விரும்புகிற பரிசுத்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலிபீடம் பரிசுத்தம் பலிபீடம் பரிசுத்தம். ஹல்லேலூயா. எலியா ஆண்டவரே பலி செலுத்தும் பொழுது தகர்க்கப்பட்ட பலிபீடம் அது தகர்க்கப்பட்டிருந்தது. அந்த தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை ஆண்டவரே சப்பனிட்டு அதிலே செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து பரிசுத்தப்படுத்தி ஹல்லேலூயா கர்த்தாவே பலி செலுத்தும் பொழுது அக்கினி இறங்கி உத்தரவு கொடுத்தது போல கர்த்தா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி ஒரு பரிசுத்தம் அப்படி ஒரு பரிசுத்தம் அப்படி ஒரு பரிசுத்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோபு அதிகாலமே எழுந்து தன் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தினான். அப்படி ஒரு பரிசுத்தம் அப்படி ஒரு பரிசுத்தம். யாக்கோபு வீட்டாரை பரிசுத்தப்படுத்தினான் வீட்டாரை பரிசுத்தப்படுத்தினான். உங்களிடத்திலிருந்து தேவையில்லாத காரியங்களை எடுத்து போடுங்க. உங்களிடத்திலிருந்து தேவையில்லாத காரியங்களை எடுத்து போடுங்க. ஹல்லேலூயா. தேவனை சந்திக்கும்படி தேவனை சந்திக்க புறப்பட வேண்டும் என்று சொல். பெத்தேலிலே போக வேண்டும் என்று சொல். ஹல்லேலூயா. யாக்கோபு தன் குடும்பத்தாரை பரிசுத்தப்படுத்தினான். அப்படி கர்த்தாவே அப்படி ஒரு பரிசுத்தம் அப்படி ஒரு பரிசுத்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
பிள்ளைகள் பரிசுத்தம் ஆண்டவரே, பிள்ளைகள் பரிசுத்தம். வருகிற எல்லா சிறு பிள்ளைகள் பரிசுத்தம் அடையட்டும். வாலிபர்கள் பரிசுத்தம் அடையட்டும். வாலிப பிள்ளைகள் பரிசுத்தம் அடையட்டும். அதற்கு ஒரு ஆயத்தம், இப்பொழுது ஒரு ஆயத்தம், இப்பொழுது ஒரு ஆயத்தம், இப்பொழுது ஒரு ஆயத்தம். எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க, எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜனங்கள் 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள் என்று மோசேயின் இடத்திலே சொன்னது போல ஹல்லேலூயா, நீ அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, மோசேக்கு சொன்னீரே ஹல்லேலூயா, வஸ்திரங்களை துவைக்க கடவர்கள் என்று. அப்படி ஒரு பரிசுத்தம் ஹல்லேலூயா, கர்த்தரை சந்திக்கும்படியா, தேவனை சந்திக்கும்படியா, பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளும்படியா, அப்படி ஒரு பரிசுத்த அலங்காரம், அப்படி ஒரு பரிசுத்த அலங்காரத்தை எல்லாருக்கும் கொடுப்பீரா. பலிபீடத்திலிருந்து வருகிற எல்லாருக்கும் கொடுப்பீரா. வாகன பரிசுத்தம் அடைய வருகிறவர்கள் எல்லாரும் பரிசுத்தம் அடைய. ஆண்டவரே, பரிசுத்தர் பரிசுத்தர். பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தம். அந்த வார்த்தையின்படியே பலிபீடம் பரிசுத்தம். காலையில் கேட்டோமே பாஸ்டர் சாம் மூலமாக, ஆண்டவரே, விரல்கள் அக்கிரமத்தினால் இருக்கிறது. கர்த்தாவே, ஒவ்வொரு அவயவங்களும் புதுப்பிக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா ஒவ்வொரு அவயவங்களும் மாறும்படியா கிறிஸ்துவுக்குள் இப்பொழுதே எல்லாரும் புதுப்பிக்கப்பட, சிருஷ்டிக்கப்பட கர்த்தர் கிருபை சாங்கப்பா. இருதயத்தை சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டி என்று தாவீதை போல். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி கார் என்று தாவீது கேட்டது போல ஹல்லேலூயா, சுத்த இருதயம், சுத்த இருதயம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம், சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம், சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா, முற்றுமுடிய கழுவியருளும்படியா ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கழுவியருளும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். 100க்கு அதிபதி கேட்டது போல ஹல்லேலூயா, நீர் என் வீட்டு வாசலுக்கு வர நான் பாத்திரன் அல்ல, நானும் இடத்தில் வரவும் என்னை பாத்திரவனாக எண்ணவில்லை என்று அப்படி கர்த்தாவை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பார்க்கிற கேட்கிற எல்லாரும் கர்த்தா எந்த இடத்துல இருந்தா ஹல்லேலூயா ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிறோம், கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவ கிருபை பெருகட். உங்கள் இரக்கம் மகா பெரிய, இரக்கங்கள் மகா பெரியது. தாவீது சொன்னார், அதனுடைய இரக்கங்கள் மகா பெரிய. உங்கள் இரக்கத்திற்காக கெஞ்சி நிற்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி நாளைக்கு ஆராதனை பரிசுத்த அலங்காரத்தோடுமை தொழுது கொள்ளும்படியான் தடையின்றி நடத்தப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியா. தேவ கிருபை இன்னும் பெருகட்டும். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, தொடர்ந்து நடத்து. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா, ஆமென். தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு நல்லா கரங்களை கொட்டி மையப்படுத்துவோம். எங்கள் பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தினீரே, எங்களை அதிகமாக எங்களை சுத்திகரித்தீரே, அதற்காக நன்றி செலுத்திருந்த அப்பனை தொடர்ந்து காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கனமகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்படி உட்காருவோம். தாவீது விதமாய் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவமாக. தாவீது விதமாய் கூட சொல்கிறார், உம்முடைய சந்நிதியில் இருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக, உம்முடைய கண்கள் நியாயமானவர்களை நோக்குவதாக. தேவர் இந்த நாளில் கூட நம்மை உற்று நோக்குகிற தேவனார்கள். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அவரை துதித்து நாம் மகிமைப்படுத்தி பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரை தினமுமக்கே மகிமை. ஐயா, அவருடைய நாமம் மாத்திரம் வாழ்க, இயேசுவின் நாமத்தை வாழ்க என்று நாம் சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில தேவன் அவர் மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். நல்லா கரங்களை கொட்டி கூட பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. சொல்லுவோமா? ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில்
உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. சொல்லுவோமா? ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா இயேசுவின் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ். சொல்லுவோமா? ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க. சொல்லுவோமா? உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. சொல்லுவோமா? ஐயா வாழ்க. இயேசுவின் நாமம், உம் நாமம் வாழ்க. ஒரு விசை கூட வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. கூரை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. கூரை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க. சொல்லுவோமா? வாழ்க. எல்லாரும் சேர்ந்து
உம்முடைய நாம மாத்திரம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எல்லாரும் சேர்ந்து ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுமா ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி வந்திருக்கிறோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில எளிமையான நம்மளை நினைத்து நம்மை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஒளிமயமாக இருந்து துணையாளராக இருந்த தேவனை ஒரு விஷயம், ஒரே ஒரு கவி மட்டும் பாடி நம்ம மகிமைப்படுத்த போறோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா கரங்களை கொட்டு கூட பாடி நம்ம மகிமைப்படுத்துவோம். எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ். சொல்லுவோமா ஐயா வாழ்க, வாய்களை திறந்து உம் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா குறைகளையும் அவர் நிறைவாக்க அவர் வல்லமையில் அவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படியே முடிந்தவர்கள் முழங்காற்படிட்டு நாம் ஒரு சில விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து நாளைக்கு நடக்கிற ஆராதனைக்காக நம்முடைய கீதா நகர் மற்றும் நம்முடைய கிளை சபையில் நடக்கிற மாத்தூர், மணப்பாறை, லால்குடி, மேட்டுப்பட்டி, சோழம் மற்றும் பெரம்பலூர் பகுதியில் நடக்கிற ஆராதனைக்காக முன்னின்று நடத்துகிறவர்கள் அந்த பொறுப்பை எடுத்தவர்கள் ஒரு மனதோடு செயல்பட ஐக்கியத்தின் தேவன் நம்மோடு இருந்து ஐக்கியத்தோடு நம்முடைய வழிநடத்தும்படியாக இந்த காரியங்களுக்காக மத்தியில் இருக்கிற பிரதர் பாஸ்கர் அவர்கள் ஜெபிக்கும் போது தொடர்ந்து நாம் ஜெபசிந்தியோடு காணப்படும். நாளைக்கு நடக்கிற ஆராதனைக்காக எல்லா கிளை சபை ஆராதனைக்காக கீதா நடக்கிற 2 ஆராதனைகளுக்காக பிரதர் அவர்கள் ஜெபிக்கும் போது நாம் தொடர்ந்து நாம் ஜெபசிந்தியோடு காணப்படுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் எல்லாரும் ஆயத்தப்படும்படியாக கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்தலாம். நாளை நடுவில் எல்லா ஆராதனையிலையும் இங்கே நடக்கிற 2 ஆராதனை, மாத்தூர் கிளை சபைகள் நடக்கிற எல்லா ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, ஜனங்களை கூட்டி சேர்க்கும்படியாக, எல்லாரும் ஒரு மனதோடு தலைமையில் சொல்லப்படுற ஆலோசனை கேட்டு அதன்படியாக உத்தமமாய் கர்த்தருக்கு பிரியமாய் இந்த ஆராதனையை நிறைவேற்றும்படியாக நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். கர்த்தாவே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, அப்பா கர்த்தாவே நீங்கள் பரிசுத்தராய் இருக்கிறது போல் ஆண்டவரே அப்பா இந்த நாளில் ஆண்டவரை நாங்கள் பரிசுத்தமாகும்படி அழைத்து வந்தவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பாவை நன்றி உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லி ஆண்டவரே அப்படியாக எங்களை நம்முடைய ஜனமாக ஏற்றுக்கொண்டீரே உம்மை ஸ்தோத்திரம். அப்பா நீங்கள் தெரிந்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்கள் சபையில் நடக்கிறது என்ற கர்த்தாவே ஆராதனைகளை கர்த்தாவினுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டும் நடத்தி வந்த
எபினேசரே உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நடக்க போகிற இந்த ஆராதனைகளை எல்லாம் ஆண்டவரே அப்பா தேவ சமூகத்தில் கர்த்தாவே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சபையில் நடக்கிற இந்த ஆராதனையில் ஆண்டவரே உடைய தேவ கரம் நீட்டப்படும்படியாக கர்த்தாவே நீங்கள் நடத்தும்படியாக அப்பா உடைய பிரியமாய் கர்த்தாவே இந்த ஆராதனை செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா ஜீவ பலியாக ஆண்டவரே எங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்க பரிசுத்த ஆவியானவரால் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு மகாராஜாவே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. முன்னின்று நடத்துகிற எல்லா சகோதரர்களும் கரத்தில் விசேஷமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பொறுப்புகளில் ஆண்டவரே உண்மையும் உத்தமமாய் ஆண்டவரே அப்பா கொடுக்கப்பட்ட பொறுப்பை ஆண்டவரே அப்பா கர்த்தாவே உமக்கு பிரியமாய் அப்பா ஒரு மனதோடு ஆண்டவரே அப்பா செய்யத்தக்கதாக ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பலப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகுதிப்படுத்தும்படியாக ஆவியானவருடைய கரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதா ஆண்டவரே அப்பா அந்த இடத்துல அபரிவிதமாக இறங்கி வருவீராக, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் சபையில் எல்லா விசுவாச குடும்பங்களையும் அப்படியே கூட்டி சேர்ப்பதற்காய் அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். பிரயாணங்கள்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வாகனம் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயற்கை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எல்லாவற்றையும் ஆண்டவரே தேவ கரம் நீட்டப்படட்ட ஆண்டவர் எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி கொடுங்க ராஜா. ஆவியானவரை ஆயத்தப்படுத்துங்க ராஜா. அப்பா தாகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்ன தேவன் இதோ இந்த நாளிலும் கூட சபையாருக்காக கர்த்தாவே இந்த ஆராதனைக்காக தாகத்தோடு சமுதாயம் நிற்கிறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்ன ஒவ்வொருவரையும் நிரப்பட்ட ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் நிரப்பட்ட ஆண்டு கொள்ளுங்க ராஜா. பரிசுத்தமுள்ள பிதாவையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதை வாசிக்கிற சகோதரர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆன்லைன்ல இயக்குகிற கர்த்தாவே எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா மைக்கம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏசப்பா கர்த்தாவே இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே உடைய அபிஷேகம் கட்டத்தோட ரத்தம் தெளிக்கப்பட்ட எல்லா எங்கிலும் தூதர்களை நீ காவல் வைப்பதற்காக அப்பா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்ப ஜெபம் முதல் ஆண்டவரே முடிவு ஜெபம் வரைக்கும் ஆண்டவரே பொறுப்பெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ஆண்டவரே உடைய பரிசுத்தமுள்ள கரம் அமர்வதற்காய் ஸ்தோத்திரம். உங்க சுத்திகரிப்பின் வல்லமை கடந்து வருவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தகுதி இல்லாத எங்களை தகுதி படுத்துவீராக ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா வார்த்தையை கொடுக்கிற தாசரோடு ஒரு மனப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் இதயமாகிய பலகை எழுதி கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா திறந்து கொடுப்பீர்களாக ராஜா. ஆவியானவர் அப்பா நீங்க தங்குகிற அந்த ஆலயத்தை ஒருவர் தீட்டுப்படுத்தாதபடி ஆண்டவரே ஒவ்வொருவரை தகுதிப்படுத்துங்க ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல அப்பா எங்கள் சபையார் விட்டு விடாதபடி ஆண்டவரே எல்லாரும் குடும்பமாய் கத்தாவே அப்பா அந்த ஆரம்ப ஜெபத்திலே கத்தாவே அப்பா பங்கெடுக்கும்படியாக ஒவ்வொரு குடும்பத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆராதனை சகோதரோடு கருத்தில் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே ஆராதனை பிரியப்படுகிற தேவன் அப்படியாக கூட கர்த்தாவே ஆராதனை நடத்துகிற சகோதரர் ஆண்டவரே ஒருமனப்படும்படியாக எங்கள் சபையார் எல்லாரையும் ஐக்கியப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியாக வார்த்தையில் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. தாசரை மறுத்து வெளிப்படுத்துங்க அப்பா கர்த்தா. 2 ஆரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா கர்த்தாவே. முடித்து மாத்தூர் செல்லும் பொழுது கரங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. பாதுகாப்பாக கட்டளையிடுங்க. மாத்தூர் பகுதிக்காக ஸ்தோத்திரம் அப்பா. மேட்டுப்பட்டி பகுதிக்காக ஸ்தோத்திரம் அப்பா. சோழங்கம்பட்டி பகுதிக்காக ஸ்தோத்திரம். லால்குடி பகுதிக்காக ஸ்தோத்திரம். மணப்பாறை பகுதிக்காக ஸ்தோத்திரம் மற்றும் பெரம்பலூர் பகுதிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எல்லா கொடுத்த கிளை சபைகளையும் அப்பா முன்னின்ற பொறுப்புகளை எடுத்து செய்கிற ஒவ்வொரு கர்த்தா மூப்பர் ஊழியர்கள் குடும்பங்களையும் அப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க ஆயத்தப்படுத்துங்க தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு மனதோட ஊழியத்தை செய்ய பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படியாக ஆண்டவரே அப்பா ஆலோசனை கேட்டு ஆண்டவரே அதன்படியாக உத்தமமாய் செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. எங்களை முற்றுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றுமாய் தாழ்த்துகிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்ட ஆண்டவரே. எங்களை வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதிக்கான மகிமையை நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நல்லா கரங்களை கொட்டி மயப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதுவரை ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்காகவும் எல்லா விண்ணப்பங்களுக்காகவும் தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்த நல்லா கரங்களை கொட்டி மயப்படுத்து ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே நாங்கள் நம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே இந்த கூடுகை நீர் ஆசீர்வதித்தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை ஆயத்தப்படுத்திருக்கிறீரே. இந்த ஆயத்த கூடுகையில் ஆண்டவரே தேவையான மன்னாவை நீர் எங்களுக்கு பரத்திலிருந்து கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரை தாசர்களை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அப்படி உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபையாய் கர்த்தர் இந்த ஆயத்த நாளிலும் கூட சமூகத்தில் நாம் எல்லாரும் கூடி வரும்படியாய் பாராட்டின கிருபைக்காய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை தியானித்து
இந்த ஐயாவுடைய கருத்தில் கொடுக்க விரும்புகிறேன். வாசியுங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். ம் 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 உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. பிரசங்கி சாலமோன் சொல்லும்போது முதல் வசனத்தில், இந்த 5வது அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லுகிறார், நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். நடையை காத்துக்கொள், இது முதலாவது அனுபவம். நாளை தினத்தில் ஆலயத்துக்கு வரும்போது எதற்காக வருகிறோம் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இது வாரத்தில் ஒரு நாள் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டோ இல்லை ஒரு பிக்னிக் பிளேஸோ என்னது இது கிடையாது. இது ஒரு ஒழுங்கு உண்டு. ஆராதிப்பதற்கு ஆராதனை எப்படி வர வேண்டும், என்ன காரியத்தோடு எப்படி நம்ம ஒரு கட்டுரைக்கு ஒரு முன்னுரை இருக்கிற மாதிரி ஒரு முன்னுரையோடு எப்படி நம்ம வரணும், நம்ம எப்படி ஆயத்தப்பட்டு ஆலயத்தில் வர வேண்டும் என்று சொல்லி பிரசங்கி சொல்லுகிறார். அதில் சொல்லும்போது உன் நடையை காத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆலயத்தில், நம்முடைய ஆலயத்தில் பார்க்கும்போது இன்னைக்கு நம்முடைய ஆலயத்தில் காணப்படுகிற ஒரு குறைவான ஒரு காரியம் நம்முடைய விசுவாசிகள்கிட்ட என்னன்னு பார்த்தோன்னா, ஆலயத்துக்கு நேரத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க. எவ்வளவோ சொல்லியாச்சு, எவ்வளவோ சொல்லியும் இன்னைக்கு அநேகர் எப்படி இருக்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது. ஆமாம், இன்னைக்கு அநேக சில சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது, சில சூழ்நிலைகள் எதிராக வரும்போது 6 மணிக்கு காலையில் ஆராதனை, 5:30க்கு வாசப்படியில் என்ன பண்ணுறது, உட்காந்துக்கிறது. ஏன்னா அங்கே ஏதாவது என்ன நடந்திருக்கும். 12 மணிக்கு ஆராதனைக்கு வர்றவங்க 10 மணிக்கு வந்திருக்காங்கன்னாவே ஊழியக்காரவங்க நாங்கள் என்ன பண்ணிடுவோம், முடிவு பண்ணிடுவோம், ஏதோ ஒரு பிரச்சனை அந்த குடும்பத்தில் என்ன பண்ணுது, நடந்திருக்கு. முடிஞ்சோடனே வரும்போது ஜெபிக்கும்போது, ஐயா பாஸ்டர் ஜெபிச்சுக்கோங்க. நமக்கு அப்பே மனசுக்குள்ளே தோணும், ஆண்டவர் 2 போடு போட்டால் தான் என்னது இது. 10 மணிக்கு ஷார்ப்பாக இங்கே முன்னாடி கூட ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க, அங்கே முட்டி போட்டு என்ன பண்ணுவாங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த ஆலயத்துக்கு வருகிறதற்கு சில ஒழுங்குமுறைகள் உண்டு. தயவுசெய்து நம்ம புரிந்து கொள்ளணும். இது ஏனோ தானோன்னு சொல்லுகிற ஒரு காரியம் அல்ல. ஒரு கட்சி பொதுக்கூட்டத்துக்கு, இல்லை நான் சொன்ன மாதிரி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கோ, இல்லை ஒரு பிக்னிக்கோ, வீக்கெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிற இடம் இது அப்படிப்பட்ட இடம் அல்ல. இந்த 6 நாள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க பாருங்கள், அதை காட்டிலும் முக்கியமான இடம் இந்த இடம். 6 நாள் வேலைக்கு நம்ம போகிறோம் இல்லையா, அதை பார்க்கிலும் முக்கியமான ஒரு இடம் தான் இந்த இடம். தேவ சமூகத்துக்கு, இந்த தேவாலயத்துக்கு வரும்போது நம்முடைய நடையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னென்னா சாட்சியாக என்ன பண்ணணும், இருக்கணும். இந்த குடும்பமாக 10 மணி ஆராதனைக்கு 9:55க்கெலாம் வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு சாட்சி, அதை நம்ம காத்துக்கொள்ளணும். இல்லை இவங்களா பிரச்சனை வந்தால் தான் இந்த நேரத்துக்கு வருவாங்க, இல்லைன்னா 12 மணிக்கு வருவாங்க, இல்லை 12:30க்கு வருவாங்க. அதுதான் சாலமோன் சொல்லுகிறா, உன் நடையை நீ என்ன பண்ணு, காத்துக்கொள், உன் சாட்சியை காத்துக்கொள். தேவாலயத்துக்கு வருகிறோம், ஆண்டவரை ஆராதிக்க வருகிறோம். இங்கே முன்னின்று யார் நடத்தினாலும், யார் பாடினாலும், யார் முன்னின்று என்ன பொறுப்பை எடுத்து செய்தாலும் அவர்கள் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறார். அவர் மூலமாக, முன்னின்று நடத்துகிற ஒவ்வொருவர் மூலமாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த இடத்துல உயர்த்தப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. இன்றைக்கி அநேகர் எப்படி வரோன்னா, இந்த ஃப்ளைட்லலாம் பார்த்தோன்னா பேசஞ்சர்லாம் வருவாங்க, வந்துட்டு உக்காந்துட்டு நல்லா ரன்வேயில் நல்லா ஏறிடுச்சு இறங்கிருச்சு அப்படின்னா, பா நல்ல ஃப்ளைட்டுப்பா அப்படின்ட்டு போவாங்க. அது மாதிரி சிலர் வர்றது, வந்துட்டு நல்ல ஆராதனைப்பா அப்படின்ட்டு என்னது முடிஞ்சோடனே போயிடுறது.
உட்காந்துருப்பாங்க சீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டில் ஃப்ளைட்லலாம் உட்காந்துருப்பாங்க. அது போல் இங்கே அங்கங்கே என்ன பண்ணுது, உட்காந்துருக்கு. அல்லேலூயா பாஸ்டர் சொன்னாலும் அல்லேலூயா என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறதில்ல. கர்த்தருக்கு அப்படின்னா ஸ்தோத்திரம்னு என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறதில்ல. வர்றது போகிறது, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்றது போகிறது. ஏன்னா கல்யாணம் நடக்கணும், வேறு என்னென்ன இருக்குது, எல்லாத்துக்கும் சபை என்ன பண்ணணும், நடத்தணும். இந்த பேருக்கு அட்டனன்ஸ், மென்டலி என்னவா ஆப்சண்ட்டு, ஃபிசிக்கலி ப்ரெசண்ட், சும்மா வந்து உட்காந்துட்டு போகிறது. ஆண்டவர் இதை விரும்புகிற தேவன் அல்ல. ஆமாம், இன்றைக்கி ஆண்டவர் முதலாவது நம்ம இடத்துல பேசுகிறது, உன் நடை என்ன பண்ணு, காத்துக்கொள். தேவாலயத்துக்கு போகும்போது குறிக்கப்பட்ட நேரத்துக்கு போகணும். எப்பேற்பட்ட உடையை அணிய வேண்டும். ஆலயத்துக்கு போகிறோமா, ஆலயத்துக்கு போகும்போது எப்படிப்பட்ட உடையை நம்ம அணிந்து கொள்ளணும். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பார்த்தா ஒரு பொதுவான ஒரு யூனிஃபார்ம் என்ன பண்ணுறாங்க, கொடுத்துருக்குறாங்க. ஸ்கூலில் இருக்கட்டும், காலேஜில் மட்டும்தான் யூனிஃபார்ம் வரல. சீக்கிரம் அதுவும் என்ன பண்ணிடும், வந்துடும் போல். ஏன்னா அப்படி போயிட்டுருக்கு. ஆமாம், அந்த சூழ்நிலை உருவாகிட்டுருக்கு. காலேஜில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ என்ன வேணால் ட்ரெஸ்ஸு கோடு போடு, நான் போடுறது தான் என்ன பண்ணுவேன், போட்டு வருவேன். உள்ளே இருக்கும்போது கப்பு சுப்புன்னு இருப்பாங்க, வெளியே வரும்போது ஷால் எங்கே போகுதுன்னு தெரியாது, தலையில் இருந்த கிளிப் எங்கே போகுதுன்னு தெரியாது. இப்படி போயிட்டுருக்கு. அப்போ சீக்கிரம் காலேஜுக்கு என்ன பண்ணிடும், ட்ரெஸ் கோடு வந்துடும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில, கோர்ட்டு பக்கத்தில் ஒரு மற்ற மதத்தை சார்ந்த ஒரு இது உண்டு, ஒரு கோயில் உண்டு. அதில் வெளியில் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக ஒரு போர்டு போட்டு என்ன ட்ரெஸ்ஸை அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒட்டியிருப்பாங்க. இதெல்லாம் தவிர்க்கப்படுகிறது. இங்கே இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை என்ன பண்ணிடக்கூடாது, போட்டு வரக்கூடாது. சில ஒழுங்குமுறைகள்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வேதத்தில் நமக்கு ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை நம்ம என்ன பண்ணுகிறதில்லை, பின்பற்றுகிறதில்லை. மொபைல் ஃபோனுக்கு இங்கே ஒரு 2 சிம்பிள் போட்டு வச்சுருக்கோம் பில்லரில். ஊழியக்காரவங்க வந்து இங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க, மொபைல் ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் அவங்க பையா இல்லை அடுத்த பக்கத்தில் இருக்கிறவங்க பையான்னு நம்மால் என்ன பண்ணுது, தேடுது. தேடுறதுக்குள்ளே அது ஒரு 30 செகண்ட் ஆகி அதுவே தானாக என்ன ஆயிடுது, ஆஃப் ஆயிடுது. இங்கே கவனம்லாம் என்ன பண்ணிடுது, அங்கே திரும்பிடுது. ஆமாம், இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜாக்கிரதை இல்லாதவர்களாய் நாம் தேவ சமூகத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். நம்ம நடையை காத்துக்கொள்ளணும். இல்லைன்னா நம்ம வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளவே முடியாது. தேவ சமூகத்தில் வருகிறோம், வார்த்தையை கேட்கிறோம். இன்னைக்கு காலையில் கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்னைக்கு அந்த வசனத்தை வாசிங்க. வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களை தான் அவர் என்ன பண்ணுறாராம், நோக்கி பார்க்கிறார். ஏசாயா 66:2 காலையில் வாசித்தோம். பின்பகுதியில் வாசிக்கும்போது, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை இங்கே பேசப்படுகிறது என்றால், இங்கே பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு இருக்கும்போது அவங்கவுங்க தான் வேலையை தான் பார்க்குறாங்களோ ஒழிய இங்கே அந்த நினைவு இல்லை. அந்த வார்த்தையை நம்ம வரும்போதே அதை என்ன பண்ணணும், உட்கொள்ளணும். அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் இன்றைக்கு அந்த வார்த்தை மனுஷனுடைய வார்த்தை போல இன்றைக்கு அசதியாய் உட்காந்து, சில பேர் பின்னாடி பாருங்கள் உட்காந்து தூங்கிட்டு இருக்கும். என்ன தான் சொன்னாலும் அது என்ன பண்ணாது, கேட்காது. கடைசியில் அவங்க வாழ்க்கையிலையும் எல்லாம் என்ன பண்ணிடும், தூங்கிடும். இந்த தூங்கு மூஞ்சி மரம் பார்த்துருக்குறீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? அது என்ன பண்ணுமா, தூங்கிக்கிட்டே இருக்கும். அது எப்போதும் என்ன பண்ணும், தூங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு அந்த சில மரத்தை பார்த்தா, இன்றைக்கி காலையில் பாஸ்கர் பிரதர் அவங்க வயலுக்கு போய் ஜெபிக்க போயிருந்தோம். அப்போ அவர் சொன்னார், சில கதிர்கள்லாம் அவரிடத்துல பேசுகிற மாதிரியே இருக்குமா. இது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. விவசாயிங்க சில கதிர் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்கள இடத்துல பேசுகிற மாதிரியே இருக்குமா. ஏன்னா அது உரம் பத்தாமல் அப்படியே வாடி போகும்போது அது அவங்கள இடத்துல என்ன பண்ணும், பேசுகிறது போல இருக்கும். ஆனால் இந்த தூங்கு மூஞ்சி மரம் என்ன பேசினாலும் என்ன பண்ணாது, கேட்காது, அதுவும் என்ன பண்ணாது. அது மாதிரி இன்றைக்கி ஆலயத்தில் சில பேர் தூங்கு மூஞ்சி மரம் போல் நாட்டப்பட்டிருக்கிறாங்க. அது நமக்கு பிரயோஜனம் இல்லாத மரம். அது கனி என்ன பண்ணாது, கொடுக்காது. இன்றைக்கி வரும்போது ஆலயத்துக்கு எப்படி வருகிறோம், என்ன சூழ்நிலையோடு வருகிறோம். இன்றைக்கி விடுதலைக்காக வருகிறோம். விடுதலை பெற்றோன்னே
திரும்பி என்ன பண்ணுறோம், போயிடுறோம். இன்றைக்கி அநேகர் வெள்ளிக்கிழமை விடுதலை உபவாச கூட்டத்தில் வருகிறார்கள், மற்ற சபையை சார்ந்தவர்கள்லாம் வர்றாங்க. விடுதலை பெற்றுட்டு அவங்க மீண்டும் என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. திரும்பி ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க. இப்போ வருகிற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கிட்டத்தட்ட ஆராதனை போல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சீக்கிரமாக மாதத்துக்கு ஒரு முறை விசேஷித்த ஒரு விடுதலையின் உபவாச கூட்டம் வைக்கலான்னு சொல்லி தீர்மானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் பாஸ்டர் நெல்சன் அவர்கள் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை விடுதலையின் உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். அப்படி ஒவ்வொரு ஊழியர்களையும் நம்ம என்ன பண்ணுவோம், மாதத்துக்கு ஒரு முறை ஒரு வெள்ளிக்கிழமை விசேஷித்த உபவாச கூடுகையாய் விடுதலையின் உபவாச கூடுகையாய் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த காரியத்தை செய்வோம். அப்போ இப்படி நன்மை பெறுகிறவர்கள் ஆண்டவரிடத்தில் ஸ்தோத்தரிப்பதற்கு, நன்றி பலிகளை செலுத்துவதற்கு, துதி பலிகளை செலுத்துவதற்கு என்ன பண்ணணும், வர வேண்டும். இன்னைக்கு அதை முக்கியப்படுத்துகிறது இல்லை. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே என்னவா நலம். செவி கொடுக்க சேர்வதே நலம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? சொன்னேன், இந்த ஃப்ளைட்டில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொன்னேன். ஃப்ளைட்டில் பார்க்குறதுக்கும் கிட்டத்தட்ட நம்முடைய சபையில் சில பேரை பார்க்குறதுக்கும் ஒன்றா தான் இருப்பாங்க. அது மாதிரி இந்த ஃப்ளைட்டில் கேபின் க்ரூன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, இந்த ஏர் ஹோஸ்டஸ் இருப்பாங்க. அவங்க இந்த ஃப்ளைட்டை ஆரம்பிக்க முன்னாடி சில காரியங்கள்லாம் சொல்லுவாங்க. இப்படிலாம் சீட் பெல்ட் போடணும், ஏன்னா பாதுகாப்புக்காக சில காரியங்களை என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அப்போ சீட் பெல்ட்டு போடணும், அதுபோல் ஆக்சிஜன் மாஸ்க் உண்டு, ஏதாவது ரொம்ப சிக்கலானால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அதை போட்டுக்கோங்க. அதுபோல் இன்னும் அநேக காரியங்களை சொல்லுவாங்க. லைஃப் வெஸ்ட்லாம் என்ன பண்ணும், கீழே சீட்டுக்கு அடியில் இருக்கும். இது அவங்க பாட்டுக்குள்ளே பேசுவாங்க. இங்கே ஃப்ளைட்டில் இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா பண்ணும், எதுவும் அதை என்ன பண்ணாது, கவனிக்கவே நீங்கள் பாருங்கள், நீங்கள் போகையில் பாருங்கள், நானும் பார்ப்பேன், யாராவது ஒரு ஆள் கவனிக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பேன். இந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆனிச்சா, அதுக்கப்புறமாவது யாராவது கவனிப்பாங்கன்னு பார்க்குறேன். ஒரு பையில என்ன பண்ணுறதில்ல, கவனிக்கவே இல்லை. இந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டுன்னு ஒரு டோர் இருக்கும். அந்த ஃப்ளைட்டு ஆக்சிடெண்ட் ஆகி அடுத்த 2 நாளில் ட்ராவல் பண்ணுறேன். இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் டோரில் எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த கேபின் க்ரூலேருந்து ஒரு லேடி வராங்க, எமர்ஜென்சி எக்ஸிட்டில் இருக்கிறவங்கள தனியாக கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அப்போ நாங்கள் 2 பேர் அமர்ந்துருந்தோம், மீதி 2 பேர் வரல. அப்போ எங்களை கூப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க, இதை டோர் இப்படி திறக்கணும். பக்கத்தில் இருக்கிறவர் ஏனோ தானோன்னு என்ன பண்ணுறாரு, எதையுமே கண்டுக்கல. அந்த அம்மா சார் சார் அப்படின்னு என்ன பண்ணுது, திரும்பி கூப்பிடுது. இன்றைக்கி அது மாதிரி தான் சபைக்கு வர்றவங்க ஏதோ ஒன்று பேசிட்டு போங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், வரோம் போகிறோம், அவ்வளோதான். இது எதற்காக இந்த இடம் என்றால், இந்த உலகம் பொல்லாங்கான ஒரு உலகம். இதிலிருந்து தப்பித்து கொள்ளணும்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஜாக்கிரதையாக என்ன பண்ணணும், கேட்கணும். இல்லைன்னா நேற்றோ முந்தின நாளோ பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஜாக்கெட்டை கூட என்ன பண்ணுறாங்க, ஃப்ளைட்லேருந்து திருடிட்டு போயிருக்காங்க. யாரெல்லாம் இந்த நியூஸை பார்த்தீங்கன்னு தெரில. அது எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்பது கூட தெரியாமல் இன்றைக்கு அதை ஏன்னா அதை காது கொடுத்து அவங்க என்ன பண்ணலை, கேட்கலை. கேட்டிருந்தா இது எதுக்கு பிரயோஜனமாக இருக்கும், இது எதுக்குரியது அவங்க என்ன பண்ணுவாங்க. இன்றைக்கு அதுபோல் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது, ஜாக்கிரதையோடு கேட்கும்போது நிச்சயமாக அதற்குரிய பலனை நாம் என்ன பண்ணுகிறோம், பெறுகிறோம். காலையில் எத்தனை பேர் வார்த்தையை கேட்டீங்கன்னு தெரில. அதாவது நல்ல நிலத்தில் விழுகிற விதை எத்தனை மடங்கா, 100 மடங்கு பலன் கொடுக்கும். நிச்சயமாக உங்களுடைய இருதயம் நல்ல நிலமாக இருக்குமானால் நிச்சயமாக நீங்கள் 100 மடங்கு என்ன பண்ணுவீங்க, பலனை கொடுப்பீர்கள். இந்த ஆலயம் என்பது இந்த உலகம் பொல்லாங்கான உலகம், இதிலிருந்து தப்பித்து கொள்ளுவதற்கு இங்கு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது, போதிக்கப்படுகிறது. இதை செவி கொடுக்கிற சேர்வதே வேதம் சொல்லுகிறது நலம். செவி கொடுக்க சேர்வதே நலம், தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். அடுத்து சொல்லப்படுகிற, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வரும்போது அந்த வார்த்தை என்ன ஒரு சம்மரைஸ் பண்ணோன்னா தாழ்மையை குறிக்கிறது.
இந்த ஆலயத்துக்கு வரும்போது நான் இவ்வளவு பெரியவன், நான் அவ்வளவு பெரியவன், நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், அவ்வளவு சம்பாதிக்கிறேன்ற அந்த ஒரு எண்ணமே நமக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. நீ பெருசு நான் பெருசுன்ற எண்ணமே இருக்கக்கூடாது. 1 கோடி ரூபா சம்பளம் வாங்கினாலும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக நாம் ஒன்றுத்திற்கும் என்னது, ஒன்றுமில்லை. நாம் தூசியும் குப்பையுமாய் தான் இருக்கிறோம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா போதும், நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற வல்லமையுள்ளவர். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது அவர் நம்ம என்ன பண்ணுகிறார், உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த மாலை வேளையில் நம்முடைய நடக்கை, தேவாலயத்துக்கு வரும்போது நம்முடைய நடையை என்ன பண்ணணும், காத்துக்கொள்ள வேண்டும். 2வது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும், செவி கொடுக்க வேண்டும். 3வது, தாழ்மையுள்ளவர்களாக இருப்போமானால் நிச்சயமாக இன்றைக்கு காலையில் கேட்ட வார்த்தையின்படியாய் உங்களுக்கு பலன் உண்டு. உங்கள் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். இதை முக்கியப்படுத்துங்க, ஆராதனையை முக்கியப்படுத்துங்க. இங்கே முன்னின்று யார் நடத்துகிறார்கள் என்பதை பார்க்கக்கூடாது. ஆண்டவர் ஆராதிக்க வருகிறோம், அவர் சமூகத்தில் வருகிறோம், அந்த ஒரு வைராக்கியத்தோடு நீங்கள் வருவீர்களானால் கர்த்தரிடத்தில் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை நிச்சயமாக கர்த்தர் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவர். அப்படி தலைகளை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். எங்கள் பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவராய் வல்லவராய் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியத்தை நீர் செய்து வருகிறீர். இந்த ஆயத்த நாளிலும் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியால் நாங்கள் ஆலயத்திற்கு வரும்போது எங்களுடைய நடையை காத்து கொள்ளட்டும். நாங்கள் உற்சாகமாய் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்முடைய வார்த்தையை கேட்க நீர் உதவி செய்வீராக. அசதியாய் அல்ல ஆண்டவரே, ஏதோ ஏனோ தானோ அல்ல. உம்முடைய சமூகத்திற்கு வரும்போது உம்முடைய வார்த்தையை கேட்கும்போது எங்களுக்கு ஒரு நடுக்கத்தோடு நாங்கள் கேட்கட்டும், ஒரு பயத்தோடு கேட்கட்டும். ஆண்டவரை, தாழ்மையுள்ளவர்களாய் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த நீர் கிருபை செய்வீராக. கேட்ட இந்த அனுபவத்தை எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாளைய தினத்திற்கு ஆயத்தப்படுவார்களாக. பரிசுத்த ஆவியானவர் நீர் முற்றிலும் பொறுப்பெடுத்து நடத்தும். இன்றைக்கே எல்லாரையும் நீர் ஆயத்தப்படுத்துவீராக. உம்முடைய சமூகம் அவர்களோடு கூட வரட்டும். எல்லா தடைகள் விலகுவதாக தொடர்ந்து தேவதாசரை கரத்தில் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரை, இப்பொழுது பேசுகிற அந்த வார்த்தை ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணட்டும். ஆண்டவரே, எங்கள் சபையில் அநேகர் உண்டு இந்த ஆராதனையை முக்கியப்படுத்தாமல் நேரத்திற்கு வராமல் அநேகர் உண்டு. கர்த்தர் நீர் இன்றைக்கு போதிக்கிற அந்த வார்த்தையின் மூலமாக அவருடைய இருதயம் ஆண்டவரே நல்ல நிலத்தில் ஆண்டவரே விதைக்கப்பட்ட ஒரு விதையாய் இன்றைக்கு இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது ஒரு ஆயத்த ஜெபக்கூட்டம். ஆயத்தம் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது, நம்ம குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிறது. 6 நாள் வேலைக்கு போனோம், தொழில் செஞ்சோம், பிரயாசப்பட்டோம், உலகத்துக்குள்ளே உலக மக்களின் நடுவில். அதனால் நாம் ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் நமக்கு ஒரு ஆயத்த ஜெபத்தை மாலையிலே வச்சிருக்கிறார். நாளைக்கு கர்த்தருடைய நாள், பரிசுத்த ஓய்வு நாள். அதை பரிசுத்தமாக ஆசரிக்கணும், சும்மா ஆசரிக்கக்கூடாது. பரிசுத்தமில்லாத ஆசரிப்பு ஆண்டவர் விரும்புகிறது கிடையாது எதையுமே. ஆகவே அதை எப்படி ஆசரிக்கணும்னா பரிசுத்தமாய். கேட்டோம்ல, சரி. வேத புஸ்தகத்தை திறந்து எபிரேயருக்கு எழுதின ஒரு நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசத்தினாலே நோவா தேவ எச்சரிப்பு பெற்று.
தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை இன்னொரு பேழையை ஆயத்தம் பண்ணினான் அப்படின்று ஒரு ஆயத்தம். நல்ல கவனிங்க, பேழையை ஆயத்தம் பண்ணினான் எங்கே இருக்குது? வாசிங்க நீங்கள் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்தவர் வாசிக்கலாம். நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் போதும். நோவா பேழையை என்ன பண்ணினான்? இது ஒரு ஆயத்த ஜப கூட்டம். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நோவாவுக்கு தேவ எச்சரிப்பு. என்ன எச்சரிப்பு? இந்த எச்சரிப்பு என்பது ரொம்ப முக்கியம். காலையில் கேட்டோம், எச்சரிக்கையாயிருங்கள், உங்கள் பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்னு கேட்டோம். ஒருவனும் ஏசாவை போல சீர்கெட்டவனாயிராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்னு கேட்டோம். இது நோவாவுக்கு என்ன எச்சரிப்பு? தேவ எச்சரிப்பு, மனுஷ எச்சரிப்பு இல்லை, இது தேவனுடைய எச்சரிப்பு. எப்படி பாருங்க, நோவாவுக்கு மாத்திரம் தேவ எச்சரிப்பு வருது. அந்த எச்சரிப்பு வந்த உடனே இவன் என்ன ஆகுறான்? அதில் தான் இருக்கு எல்லாமே பதில். பயபக்தி உள்ளவனாகிறான். என்ன உள்ளவனாகிறான்? பயபக்தி வருது. இப்போ அங்கே யாருக்குமே பயபக்தி வரல, நோவாவுக்கு மாத்திரம்தான் பயபக்தி. இது நோவாவின் காலம், இது நோவாவின் நாட்கள். மனுஷகுமாரன் வரும் நாட்கள் எப்படி இருக்கும்? நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் இருக்கும். எல்லாம் கவனிக்க மாட்டான். தங்கள் வேலை, அதை பண்ணணும், இதை பண்ணணும், வீடு கட்டணும், அதை பண்ணணும், எல்லாம் தேவைதான். ஆனால் யாருக்குமே தேவ எச்சரிப்பு கிடையாது, ஒரு பயபக்தி கிடையாது. தேவ எச்சரிப்பு வந்தாலும் பயபக்தியே கிடையாது. ஒரு வார்னிங் கொடுக்கிறார், அழிக்க போகிறேன், பூமி சீர்கட்டு போயிட்டு அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். நல்லா உண்டாக்கின பூமியே சீர்கட்டு போயிட்டுனா அவன் எவ்வளவு சீர்கேடாக இருந்திருப்பான், குடும்பம் எவ்வளவு சீர்கேடாக இருந்திருக்கும். விஞ்ஞானம் இந்த இப்போ காட்டிலும் அன்னைக்கு அதிகமாக இருந்துச்சான் வளர்ச்சி. ஒரு பேழையே ஒரு கப்பலே அவன் செய்கிறான்னா அந்த காலத்தில் எப்படி தொடர் மழை கப்பலை எப்படி செய்ய சொல்கிறார் பாருங்க. அருமையான விஞ்ஞானம் பெருத்த உலகமா அந்த காலம். அப்போ நோவா காலத்திலும் நடந்த மாதிரி விஞ்ஞான உலகம் இப்போ பெருகிருச்சு. எல்லாம் கம்ப்யூட்டர் உலகம், எல்லாம் கம்ப்யூட்டர் தான், எல்லாம் கையில் தான். இந்த செல்ஃபோனுக்குள்ளே முழு உலகமே இருக்குது. முழு உலகம் இருக்குது, முழு நரகம் இருக்குது, முழு பேய் இருக்குது, முழு பாவம் இருக்குது, எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம பார்க்குறோம், இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதுவும் இருக்குது. ஆண்டவர் சொன்னார், எல்லாம் உங்களுக்கு தான் ஏதேன்ல, எல்லாம் புசிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு மரம், அதன் கனியை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது. ஆனால் அதைத்தான் புசித்தான், மற்றதெல்லாம் புசிக்கலை. பார்த்தீங்களா? அது மாதிரி தான் என்ன சொன்னாலும் ஒரு எச்சரிப்பு வந்தாலும் கேட்கறதில்ல. அன்னைக்கு கட்டளை கொடுத்தார், இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே கட்டளையிட்டார். அந்த கட்டளையை மீறிட்டாங்களே. அதனால் நோவாவுக்கு தேவ எச்சரிப்பு, எச்சரிப்பு கர்த்தரே வார்ன் பண்றார். எச்சரிப்பு வந்த உடனே பயபக்தி வருது பாருங்க. ஆயத்த ஜெபம் நாளைக்கு எப்படி ஆராதிக்கணும். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தை வாசிங்க. 10ஆம் அதிகாரம். இல்லை இல்லை, இது அந்த வாசிங்க, நான் சொல்கிறேன். இப்போ ஆராதனை எப்படி ஆராதிக்கணும் 9ஆம் அதிகாரமா கடைசி இல்லை, நான் சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை 12ஆம் அதிகாரம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28
பயத்தோடும் பக்தியோடும். பயத்தோடும் ஆராதனை எப்படி செய்யணுமா? பயத்தோடும் பக்தியோடும். அதாவது தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்னன்னா குதிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஆராதிக்கிறது இல்லை. பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு, அதான் ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை. நாளைக்கு எப்படி ஆராதிக்க போகிறோம்? பயபக்தியோடு. ஒரே வார்த்தையில் பயத்தோடும் பக்தியோடு. ஒரு அஞ்ஞானிக்கு இருக்கிற பயம் கூட ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இல்லைன்னா இங்கே ஆராதனை நடக்குது, அங்கே செல்ஃபோன் அடிக்குது, எடுத்து உடனே என்ன, ஹலோ ஹலோ, இங்கே ஆராதனை கொஞ்சம் கூட என்ன சொல்லுவோம்ல, அறிவே இல்லைன்னு. இதா தேவ பக்தி? நீ ஒரு போடு, வெளியே செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வரவும், இப்படி போடலாமா? இது போடாமே தெரியணும். ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளை இல்லை. உள்ளே வரும் பொழுது எதெல்லாம் க்ளோஸ் பண்ணணுமோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும். உள்ளே வரும் பொழுது இங்கே வந்த உடனே கர்த்தரை பார்க்குற ஒரு பார்வை நமக்கு வேணும். ஏன்னா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்கணுங்க. ஏசாயா மாதிரி ஆலயத்துக்குள்ளே வந்து என்ன தேவனை தரிசிக்கணும், தரிசனத்தை பார்க்கணும். பெத்தேலுக்கு போன பொழுது யாக்கோபின் குடும்பம் தேவனை தரிசித்தார்கள். தேவன் எழுந்தருளினார், தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார், தேவன் பேசினார். எப்போ சுத்திகரிக்கப்பட்டு சுத்தமாக்கப்பட்டு சிலதை புதைச்சினன், சிலதை புதைக்கன். அருமையானவர்களே, புதைச்சிட்டு அடுத்து வந்து தோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. புதைச்சது தான். ஆகவே சுத்திகரிக்கப்பட்டு இப்போ பெத்தேலை நோக்கி போகிறார்கள். குடும்பமே போகுது. நம்ம குடும்பமாக வர்றோமா, ஷிஃப்ட் போட்டுக்கிட்டு வருவோம். நீ இந்த வாரம் போ, அடுத்த வாரம் நான் போகிறேன். இப்போ இந்த வாரம் எங்கே போகிற நீ? அருமையான விஷயம். ஒரு கேட்போம், உங்கள் பிள்ளைகளே காணமே, நீங்கள் வர்றீங்க. எங்கள் பிள்ளைங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க. தூங்க போட்டுட்டு வர்றது. தூங்கு ராஜா, நல்லா தூங்கு, நான் வர்ற வரைக்கும் தூங்கு. கர்த்தருக்கு உலகத்தான் பாடுனான். படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், கடையில் தூங்கினவன் உலகத்தான் பாடினான். அவனுக்கு கூட அந்த அறிவு இருக்கு பாரு. முதல் இழந்தான். கல்வியில் தூங்கினவன் கல்வி இழந்தான். இப்படி அவனே அறிவோடு பாடி இருக்கிற மாதிரி எல்லாம் பைபிளில் இருக்கிறது தான். எல்லாம் சோம்பேறியாக இருக்கக்கூடாதான். சோம்பேறியின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் போனேன், முள்ளுக்காடாக இருந்தது. எப்படி? முள்ளுக்காடாக இருந்தது. காஞ்சொரி முகத்தை, நிலத்தின் முகத்தை மூடி இருந்தது. அதை கூட சுத்தம் பண்ண முடியலை பாருங்க. அருமையான தேவனுடைய, இன்றைக்கி நாங்கள் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி அவர் வயலுக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் நாற்று நடுகிறதும் வேலைகளும் தண்ணி ஓடுறதும் நல்லா இருந்துச்சு. பார்க்கவே வயல் காடுகள். கர்த்தருக்கு அந்த வேலைகளை அந்தந்த காலத்தில் செய்யணும். போயிட்டு வரையில் ஒருவர் எங்கள் காரையை நிறுத்திட்டார். ஐயா கர்த்தர் ஸ்தோத்திரன்னார். கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அவர் பேரை சொன்னேன். நான் அதுக்கு முன்னே இவர் சொல்லிட்டார் அவர் பேரை. அவர் சொன்னார், நீங்கள் ஆமாம் உங்கள் ஆலயத்தில் நான் நிலையை தூக்கி வச்சேன் அப்படின்னு. இங்கே ஆலயம் கட்டப்புற வேலை நடக்கையில் எப்படி பாரு, அவர் ஞாபகம் இருக்கான்னு, நல்லா ஞாபகம் இருக்குன்னு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு என்ன வேணும்னா பக்தி. நாளைக்கு எப்படி வர்றோம் ஆராதிக்க? சுத்திகரிக்கப்பட்டு. அதுக்கு தான் இந்த கூட்டம். இந்த ஆயத்த கூட்டம் எதுன்னா ஏனோ தானன்று அல்ல. ஒரு சுத்தமாக்கப்பட்டு 6 நாள் உலகத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு சாடிக்கிட்டு எதெல்லாம் ஒட்டி இருக்கும். இங்கே உள்ளே ஒட்டி இருக்கும், உட்புறத்தில் சிந்தனையில் ஒட்டி இருக்கும், எண்ணங்களில் ஒட்டி இருக்கும், இருதயத்தில் ஒட்டி இருக்கும், பார்வையில் ஒட்டி இருக்கும். இதெல்லாம் கழுவணும், இதெல்லாம் அகற்றணும். ஆகவே ஒரு சுத்திகரிப்பு. அதுக்காகத்தான் இது ஒரு
ஆயத்த கூட்டம், அருமை ஆயத்தப்படுத்தணும், எல்லாமே ஆயத்தமாகணும். அப்போ பயத்தோடும் பக்தியோடும். அப்போ நோவாவுக்கு தேவ எச்சரிப்பு வந்தவுடனே அவன் என்ன ஆயிட்டான்? பயபக்தி உள்ளவன் ஆயிட்டான். பயபக்தி உள்ளவனாகி குடும்பத்தை ரட்சிக்கணும். ஐயோ, குடும்பம் காக்கப்படணும். அழிவு வரப்போகுதான், ஒரு பேரழிவு வரப்போகுதான். என்ன பேரழிவு? கொரோனாவே உலகமே நடுங்குது, உலகமே பயப்படுது. 2019 வாரி சுருட்டிக்கிட்டுல போயிடுச்சு. கொரோனாவா? ஐயோ, வந்துடக்கூடாது. கத்தருக்கு கொரோனாவை குறித்து பயம் இருக்குது, தேவ எச்சரிப்பை குறித்து பயம் இல்லை. கத்தர் வரப்போறார், போகணும், மேலே அவரோடு போகணும். கத்தருக்கு உலகமாக வாழ்ந்து போக முடியாது, உலகத்தை வெறுத்தவங்க தான் போக முடியும். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டானா மோசே. அவன் ஒரு இளவரசனா, அரண்மனையில் உள்ள வாழ்க்கையை வெறுக்கிறான் பாருங்க. அதான் அவனுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதை, போடப்பட்ட வார்த்தை. அப்படி கர்த்தர் உருவாக்கினார். நாளைக்கு எப்படி பயபக்தி தேவ எச்சரிப்பு. நோவா என்றால் இளைப்பாறுதல். இந்த நோவா அந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பக்தியுள்ள குடும்பம். இந்த நோவா அப்பா இருக்காரு, அவங்க அப்பா இருக்கிறாரு, அவங்க அப்பா இருக்கிறாரு. இவங்கெல்லாம் 4 பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பா பாருங்க. லூக்கா எழுதுறாரு பாருங்க, 3ஆம் அதிகாரம், லூக்கா 3ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. சேம் நோவாவின் குமாரன். நோவா யாரு குமாரன்? லாமேக்கின் குமாரன். லாமேக்கு மெத்துசலாவின் குமாரன். மெத்துசலா ஏனோக்கின் குமாரன். போதும், யாரெல்லாம் வர்றா பார்த்தீங்களா? யார் பிள்ளை? ஏனோக்கு தேவனோட 300 வருஷம் சஞ்சரித்தான். அப்போ ஏனோக்கு அவனுடைய குமாரன் யாரு? இப்படி பார்ப்பாரு. லாமேக்கு வர்றாரு. மெத்துசலா, அதாவது வேதத்தில் உலகத்தில் அதிக வயதோடு வாழ்ந்தவன் யாரு? 969 வயசு அவருக்கு. 969 வயது மெத்துசலா. மெத்துசலா. ஏனோக்க பாருங்க, லாமேக்க பாருங்க, நோவாவை பாருங்க. அருமையான குடும்பம். பிள்ளைகள்லாம் எப்படி வளர்ந்துருக்காங்க, அவங்க அப்பா எல்லாம் எப்படி வாழ்ந்துருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம குடும்பம் எப்படி இருக்குது? நம்ம தாத்தா எப்படி இருந்தார், அப்பா எப்படி இருந்தார், நம்ம பிள்ளை எப்படி இருக்குது? அதில் வந்தவர் தான் நோவா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முழு உலகம் அழியும் பொழுது நோவா குடும்பம் மாத்திரம் பயபக்தி உள்ளவரா. எச்சரிப்பு வருது, ஒருவனும் பயப்படலை. நம்மளை ஆண்டவர் இந்த ஆயத்த கூட்டத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். நம்மெல்லாம் கிருபை பெற்றவர்கள். லைவில் அநேகர் பார்க்குறீங்க, அநேக இடங்களில். அது ஒரு கிருபை. ஆயத்த கூட்டம் ரொம்ப முக்கியமானது. நம்மை குடும்பத்தை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும், பிள்ளைகளை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும், பிள்ளைகளுக்கு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும், பிள்ளைகளை பரிசுத்தத்தில் வளர்த்துக்கிட்டே இருக்கணும், செபத்துக்குள்ளே கொண்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம பிள்ளைகள் பயபக்தி உள்ளவனாக இருக்கணும். அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பைபிளும் கையுமா நடக்கும்பொழுது எல்லாம் சொல்லுவான், அந்த சாமியார் ஆகிட்டான் சின்ன பிள்ளைகளேம்மா. கடைசியில் அவன் சொன்னபடி நம்ம அப்படி ஆயிட்டோம். கர்த்தருக்கு ஆமாம், நாங்கள் சாமியார் ஆகிறோம். சாமி யார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இருக்கட்டும். அந்த விளையும் பயிர் முளையிலே தெரியுமா கர்த்தருக்கு? அது மாதிரி நம்ம பிள்ளைகள் நம்ம வளர்ப்புல தான் இருக்குது, உருவாக்குறதெல்லாம் இருக்குது. அவங்கள பயபக்தியாக நம்ம கொண்டு போகணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கேட்டோம்ல, ஆலயத்துக்கு வரும்போது எப்படி உடுத்தணும், எப்படி இருக்கணும், எப்படி வரணும். அதில் ஒன்று பயபக்தியோடு வரணும். இங்கே தெரிஞ்சிடும் பயபக்தியோடு வர்றாங்க. பயத்தோடும் நடுக்கத்தோடும் பக்தியோடும்
ஆராதிக்கிறதை தேவன் பிரியப்படுகிறார். சரி, எச்சரிப்பு பெற்றார்கள், பேழையை ஆயத்தம் பண்ணினார்கள். இந்த நோவாய ஆதியாகமம் 6:8-9 சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை. கிருபை பாருங்க எப்படி வருது. இந்த பயபக்தி வந்த உடனே இந்த கிருபை கிடைக்குது பாருங்க. பயபக்தி வந்த உடனே கிருபையும் வந்துடும் சேர்ந்து. பயபக்தியோடு வாங்க, கிருபையை பெற்றுக்கொள்ளுவீங்க. அடுத்து அவன் உத்தமன், நீதிமான், தேவனோடு சஞ்சரித்தான். நோவாவை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் சொல்றாரு பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு 3 புருஷரும் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் 2 இடத்துல சொல்லியிருக்க அந்த அதிகாரத்தில் 20வது வசனம் வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். 3 பேரை செலக்ட் பண்ணி சொல்றார் பாருங்க. நோவா, தானியேல், யோபு. யோபு வந்துட்டார், அங்கே தானியேல் வந்துட்டார். இந்த 3 புருஷர்கள், இவங்க தான் புருஷர்கள். புருஷர்கள்னா ஒரு மனைவிக்கு புருஷனாக இருக்கிற அது வேற. இது புருஷன்னா வளர்ச்சி, மேன், மனிதன், ஒரு மனுஷன் அப்படின்னு தான் புருஷன். இந்த 3 புருஷர்களை வேதம் முக்கியப்படுத்துகிறது. ஏன்னா அவங்க வளர்ந்துட்டாங்க நல்ல ஒரு புருஷர்களாய். அதனால் வேதம் சொல்லுகிறது, பவுல் எழுதும் பொழுது விரித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷர்களாயிருங்கள். எப்படி இருக்கணுமா? புருஷர்களாயிருங்கள். எங்க இருக்கு? 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம் நினைக்கிறேன். விழித்திருங்கள், நிலைத்திருங்கள், விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். யாராருங்க? புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இத்தனை அனுபவம் வேணும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. ஆகவே அதில் 1 புருஷர்களாக இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான் என்று அந்த நாட்டினுடைய ராஜாவின் மனைவி ராணியால் அறிமுகப்படுத்தப்பட்டவன் தான் தானியேல். உடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான். அதில் தானியேல். அது மாதிரி யோபு என்ற ஒரு புருஷன், நோவா என்ற ஒரு புருஷன். மனுஷனாய் சொல்லுவாங்கல்ல, மனுஷனாயிரியா, மிருகமா இருக்காத அப்படிம்பாங்க. அது மாதிரி இவர்களாம் மனுஷராய் வாழ்ந்தவர்கள், தேவ மனுஷராய் வாழ்ந்தவர்கள், புருஷராய் வாழ்ந்தவர்கள். இந்த ஆயத்த ஜபத்தில் நோவாவை குறித்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் கர்த்தருக்கு. ஆகவே தேவ எச்சரிப்பு பெற்ற நோவாவை போல நீங்களும் உங்க குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தருடைய வருகைக்கு போகணும். இன்னைக்கு சபையை ஒரு பேழையாக கொடுத்திருக்கிறார். இந்த அப்போஸ்தல உபதேசம் உள்ள ஒரு சபையை நமக்கு ஒரு பேழையாய், அதனால தான் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் எங்க சேர்த்தாரு? அனுதினமும் சபையில கொண்டு வந்து சேர்த்தார். இந்த சபை சம்பாதிக்கப்பட்ட அவருடைய ரத்தத்தினால, சுய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட ஒரு சபை. அதனால தான் சேஃப்டியா இருக்கணும். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடி கொண்டு வந்து சேர்க்கிறார். என்னால் ஆயத்தம், எச்சரிப்பு, எச்சரிக்கை கர்த்தருக்கு. இன்னும் ஒரு எச்சரிப்பை பார்ப்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35-36. ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அடுத்த வசனம். உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கணுமா? வெளிச்சமாயிருக்கும் என்றார். இப்ப இன்னொரு மேல 2 வசனத்தையும் வாசிங்க. 33-34. மரக்காலின் கீழேயாவது வைக்காமல்
உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி பாத்தீங்களா? வெளிச்சத்தை குறித்து பல விதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் ஒரு வார்த்தை சொல்றார், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிடக்கூடாது. அதனால விளக்க கொளுத்தி மரக்காலால் என்ன செய்யக்கூடாது? மூட வைக்கக்கூடாது. மரக்கால் என்பது பிஸ்னஸ் அளந்து போடுறது. ஆமாம், இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் கத்தரை முக்கியப்படுத்தாமல் ஞாயிற்றுக்கிழமை கூட கடையை திறந்து வச்சு கொஞ்சம் வியாபாரம் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் நம்ம வெளிச்சத்தை மரக்கால் மூடிவிடக்கூடாது. விளக்கு தண்டனை தான் விளக்கு இருக்கணும் கத்தருக்கு. ஆமாம், மரக்காலில் மூடாதே. அது மாதிரி விளக்கை கொளுத்து கட்டிலின் கீழே வைக்கக்கூடாதுன்னு இருக்கு. அது எது தெரியுமா? தூக்கத்தை கொடுக்குது. கட்டில் எதுக்கு? தூங்குறதுக்கு தானே. அதுக்கு கீழே போய் வெளிச்சம் இருக்கலாமா? அது மாதிரி தூக்கத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தூங்கணும், தூங்க வேண்டிய நேரத்தில் தான் தூங்கணும். ஆகவே அருமையானவர்களே, இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. இல்லைன்னா வெளிச்சம் அங்கி போயிடும், வெளிச்சம் கிடைக்காது. நம்முடைய வெளிச்சம் இருளாயிடக்கூடாது. அது வெளிச்சம் நாமே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும். அது சொல்றார், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு என்னவாயிரு? எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நமக்குள்ள வெளிச்சம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது தானியேல் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அந்த ராஜா தானியேலை பார்த்து இவ்விதமாய் சொல்லுகிறான். வாசியுங்கள் 14. உனக்குள்ளே தேவர்களின் மைக்க போடுங்கயா, உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும். மைக்கு வேலை செய்யலையா? உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும், நல்ல கவனிங்க, வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்று அறிந்து உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். உனக்குள்ள என்ன இருக்குது? வெளிச்சம் இருக்குது, ஒரு விசேஷித்த ஞானம் இருக்குது, ஒரு விசேஷித்த ஆவி இருக்குது, புத்தி உள்ளவன் நீ. எப்படி எல்லாம் என்னெல்லாம் சொல்றார். இன்னைக்கு நம்ம குறித்து என்ன கேள்விப்படுறாங்க? இந்த சபைக்கு வர்ற உங்களை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து என்ன பேசிக்கிறாங்க? உங்க பிள்ளைகளை குறித்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க? இந்த சபையை குறித்து என்ன சொல்றாங்க? இந்த ஊழியத்தை குறித்து என்ன சொல்றாங்க? நீங்க சொல்லணும், உன்னை குறித்து நான் என்ன செஞ்சேன்? ஒரு ராஜா சொல்றான், உன்னை குறித்து கேள்விப்பட்டேன், உனக்குள்ளே வெளிச்சம். அந்த வெளிச்சம் தான் தானியேலை பெரியவனாய் மாற்றியது, பெரிய அளவு உயர்த்தியது. வெளிச்சம் வீசிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஜபம் 3 நேரம் ஜபம் பண்ணார், பரிசுத்தமாக வாழ்ந்தார், உண்மையுள்ளவராக பொறுப்பில் இருந்தார். இதெல்லாம் நம்ம இந்த சபைக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கணும், உங்கள் தெருவுக்கு வெளிச்சமாக இருக்கணும், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கணும், உங்கள் சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போகும்பொழுது நீங்கள் வெளிச்சமாக இருக்கணும். சொல்லணும், ஒரு லைட்டு வந்திருக்குது, ஒரு வெளிச்சம் வந்திருக்குது, இவர் வந்த உடனே இவங்க வந்த உடனே நம்ம வீடே வித்தியாசமாக இருக்குது. அதற்கு நாங்கள் நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்பொழுது கால் பக்கம் என்னமோ இடிச்சுக்கிட்டு ஓடின மாதிரி இருந்துச்சு. வீட்டில் சொன்னேன், வீடெல்லாம் வசதி தான், எல்லா வசதியும் குறைவில்லை, ஆனால் போராட்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை கத்தருக்கு. ஆமாம், ஆண்டவருடைய பிள்ளைகள் போகும்பொழுது, ஊழியர்கள் போகும்பொழுது, அபிஷேகிட்ட போகும்பொழுது சில பேய் ஐயோ வெளியே விட்டா போதுன்னு உள்ளே இருந்து ஓடுது வெளியே. இதுதான் உண்மை. ஏன்னா நம்ம கத்தரோடு போகிறோம், அபிஷேகத்தோடு போகிறோம், ஜெபத்தோடு போகிறோம். அதனால அந்த பேய்க்கு தெரிஞ்சு போயிடுது, ஆக மாட்டிடக்கூடாதுன்னு உருவிக்கிட்டு ஓடுது. இதுதான் உண்மை. நிறைய பேருக்கு தெரியாது. கத்தருக்கு அருமையானது. இந்த இடத்துக்கு வந்த பிசாசு பிடிச்ச நிறைய வெளியே ஆடி இருக்குது. ஐயோ உள்ள போகமாட்டேன், அங்கே நெருப்பு எரியுது. சரிங்களா? ஜப வீடே நெருப்பு எரியுன்னா ஜபிக்கிறவங்க எப்படி இருக்கணும்? அக்கினியா இருக்க இல்லையா? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். விளக்கா இருக்கணும். எப்படிப்பட்ட விளக்கு? மங்கி எரிகிற விளக்கா இருக்க கூடாது.
மங்கி எறிகிற திரியா இருக்கக்கூடாது. விளக்குத்தண்டின் மேல் உள்ள விளக்காய் நீங்கள் எரிந்து கொண்டே இருக்கணும். அபிஷேகம் ஆயத்த கூட்டம் அதுக்கு தான். நாளைக்கு இந்த இடத்துல நீங்க பற்றி எரியணும். பாடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது முன்னே நிற்கிறவங்க, நடத்துறவங்க உங்களை பார்த்து இங்க ஒரு அக்கினி அவங்க ஆகணும். ஜெபிக்கிறவங்க, நடத்துறவங்க, வாசிக்கிறவங்க, கர்த்தருக்கு நீங்க உங்க முகத்தை பார்த்து நீங்க உங்க முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு அப்புறம் கையை தட்டுனா என்ன, கையும் சில தட்டுறது இல்லை. எப்படி என்னமோ யாருக்கோ கர்த்தருக்கு கையை கொட்டணுமா, கையை கொட்டி பாடணும்னு 47ஆம் சங்கீதம் சொல்லுகிறது. சகல ஜனங்களே கை சொல்லி தான் பார்க்குறோம், கற்றுக் கொடுத்து தான் பார்க்குறோம். சில தாய்மார் போடுற அடியை பாருங்க, இந்த கொம்மி அடிப்பாங்க, அது மாதிரி கொம்மி கொட்டுற மாதிரி சில தாய்மார்கள் உட்காந்துக்கிட்டு அப்படி அப்படின்னு அடிக்கும். இது வாலிப பிள்ளை, வாலிப பையன் மங்கா மாதிரி இருக்கிறான். சபைக்குள்ள வந்து எப்படி கொட்டணும், கொட்டி பாடும். அப்படி தட்டு கொட்டும் பொழுது ஒரு அபிஷேகம் இறங்கணும். 10 நரம்பு வீணை, 10 நரம்பு வீணை. கைகளை கொட்டுங்க. இன்னைக்கு தான் இதெல்லாம் வந்திருக்குது வாத்திய கருவி. அன்னைக்கு என்ன வாத்திய கருவி? ஏதோ ஒரு ட்ரம்மு, ஒரு டேமரின்னு, ஒரு கப்பாசு, எல்லாம் உருட்டுறது, இதெல்லாம் இப்போ இல்லை. என்ன? ஆமாம், பேங்கோஸு. எப்படி இதுதான் நல்லா 2 காலுக்குள்ளே வச்சுக்கிட்டு கொட்டு தட்டுன்னு தட்டுறது, இதான் இருந்துச்சு. அதில் அவ்வளோ உற்சாகமாக இருப்பாங்க. இந்த கிராமத்து மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உற்சாகமாக வரும். இன்னைக்கு ஆராதனையெல்லாம் எப்படி போயிடுச்சு, ஒரு பக்தி பரவசமே இல்லை. இன்னைக்கு ஆலயத்துக்கு போய் நல்லா கையை கொட்ட போகிறோம், நல்லா துதிக்க போகிறோம், நல்லா பாட போகிறோம், மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம், மகிழ்ச்சியோடு ஆராதிக்க போகிறோம். இதான் ஆயத்தம் கர்த்தருக்கு. ஒரு நாள் நீ மகிழ்ச்சியாவா, 6 நாள் நீ மகிழ்ச்சியாக இருப்ப. ஒரு நாள் நீ மகிழ்ச்சியா இருந்தா 6 நாளும் துக்கமாக தான் இருக்கும். ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது ஆயத்தம் அதுதான், மகிழ்ச்சி, சந்தோஷம், கர்த்தருக்கு களி கூறுதல், இதெல்லாம் வேணுங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். பார்த்தீங்களா, வெளிச்சம் இருளாயிடக்கூடாது. எச்சரிக்கை. தானியேலுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருந்தது, பிரகாசிக்கிட்டு இருந்தது. வெளிச்சம் மாத்திரம் இருளாயிடக்கூடாது. நீங்களே வெளிச்சமார். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. தெளிவா இருக்கணும் கண்ணு. நம்ம கண்ணு கழுகு கண்ணா இருக்கணும், இல்லைன்னா புறா கண்ணா இருக்கு. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அருமையானது வேற கண்ணா இருந்துடக்கூடாது. ஆகவே ஒரு கர்த்தருடைய பிள்ளை கண்கள் அப்படிப்பட்ட கண்களாய் இருக்கணும். தேவ சமூகத்தில் ஒரு பரிசுத்தவான்களுடைய கண்களை போல நம்முடைய கண்கள் காணப்படணும். ஆமாம், கண்டதை பார்க்கக்கூடாது. உங்கள் கண் ஆலயத்துக்கு வரும்போது கண்கள் போதகரை பார்க்கணும். போதகரை பார்க்க தான் இங்கே வரணும். நமக்கு ஒரு நல்ல போதகர் இருக்கிறார், அவரை பாருங்க. அடுத்து போதிக்கிறவங்களை பாருங்க. உங்கள் கண்கள் உன் போதகர்களை காணணும், போதிக்கிறவங்களை பார்க்கணும். அடுத்து உங்கள் கண்கள் சைடு பார்வையெல்லாம் இருக்கக்கூடாது, நேராய் நோக்க கடவது, நேரா பார்க்கணும். அதான் ஆண்டவருடைய பிள்ளைகள். அருமையானவர்களே, எச்சரிக்கை. காலையில் ஒரு 2 எச்சரிக்கை. இன்றைக்கு தேவ எச்சரிப்பு வரும்பொழுது பயபக்தி வரும். குடும்பம் ரட்சிக்கப்படணும், காக்கப்படணுன்ற ஒரு பயம், நடுக்கம், பேட ஆயத்தமாகணும். அடுத்து நம்மில் உள்ள வெளிச்சம் இருளாக கூடாது. இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு, எரிந்து பிரகாசி. நீங்கள் எழுதி வச்சுக்கங்க, எரேமியா 17:22 ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க எச்சரிக்கையாயிரு. அதுல நீங்க ஏசாயா 58:13-14 சேர்த்து எழுதி வச்சுக்கிட்டு வீட்டில் போய் வாசிங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நாளைக்கு ஆசரிக்கணும். அதுல எச்சரிக்கையோடு நீங்க இருக்கணும். கர்த்தருக்கு ரொம்ப கவனமாக இருங்க. அதுக்காகத்தான் கர்த்தர் நம்ம எச்சரிக்கிறாரு. ஊழியக்காரர்களாகிய காவல்காரர் எச்சரிக்கிறாங்க. அந்த வசனத்தை சொல்லிட்டு ஜெபிப்போம். எசேக்கியேல் 33
6வது 7வது வசனங்களை வாசிக்க கேட்போம். ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதாம் ஒருவனை ஆனாலும் அவன் இரத்த பலியை காவற்காரன் கையிலே கேட்பேன். நல்ல கவனிங்க. இதுதான் தீர்க்கதரிசி ஊழியம், இதுதான் ஊழியக்காரன், இதுதான் அபிஷேகிக்கப்பட்டவன். கூத்தாடுறவன் கிடையாது. கூத்தாடி மாதிரி ஆடிக்கிட்டு எச்சரிக்காம நீ மனம் போல வாழலாம், நீ எப்படியும் வாழலாம் அப்படின்னு சொல்ற உபதேசம் இங்கே கிடையாது. உண்மையான ஒரு காவல்காரனாய் ஊழியக்காரன் இருக்கணும். பட்டே வருது, அழிவு வருகிறது, நாசம் வருகிறதுன்னு அந்த காவல்காரன் எச்சரித்துக்கிட்டு இருக்கணும். எச்சரிக்கலைன்னா, அக்கிரமத்தை குறித்து எச்சரிக்கலைன்னா, பாவத்தை குறித்து எச்சரிக்கலைன்னா அவன் வாரிக்கொண்டு தண்டிக்கப்பட்டு அழிஞ்சு போயிடுவான். ஆனால் அவன் இரத்த பலியை யார்கிட்ட கேட்பேன்? காவல்காரன் கையில் தான் கேட்பேன். அதனால தான் பவுல் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் 26லேருந்து நீங்கள் 31 வசனம் நோட் பண்ணி வச்சுக்கங்க. அதில் சொல்கிறாரு, உங்கள் இரத்த பலிக்கு நான் காரணம் கிடையாதுன்றார். ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டார்? எச்சரிச்சிட்டார். இதாண்டா உபதேசம், இதான் சத்தியம், கவனமாயிரு, நான் போயிடுவேன், மந்தையை தப்ப விடாத கொடிய ஓனா எழும்பிடும், ஜாக்கிரதைன்னு வான் பண்ணுறார். அதில் அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 26லேருந்து 1. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை. எல்லா சத்தியத்தையும், எல்லா ஆலோசனையும், எல்லா உபதேசத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அறிவித்தபடியினால் எல்லாருடைய இரத்த பலிக்கும் நான் நீங்கி என்ன அருமையான ஒரு அப்போஸ்தலன். இதான் அப்போஸ்தலன், இதான் ஒரு போதகன். அப்போஸ்தலன் சொல்றாரு பாருங்க, உங்க இரத்த பலிக்கெல்லாம் நான் காரணம் இல்லை, எல்லாம் சொல்லிட்டேன், நீ தான் மாட்டிக்குவ, நான் சொல்லிட்டேன். ஒருவருடைய பொருளையோ வெண்ணையோ நான் இச்சிக்கலை, பொருளை இச்சிக்கலை, நானே வேலை செஞ்சு சாப்பிட்டுட்டு ஊழியம் செஞ்சிட்டேன்ட்டார். எவ்வளோ அருமையான ஒரு அப்போஸ்தலன். இந்த காலத்தில் கொடுக்க யாரும் இல்லை, கஷ்டப்பட்டு ஏன்னா சபைகளை உண்டாக்கினவர், சபைகளை ஸ்தாபித்தவர், நல்ல ஒரு அப்போஸ்தலன், நல்ல ஒரு உபதேசம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சிலர் வந்திருந்தாங்க, என்னங்க பார்க்க, நான் அந்த தம்பிக்கிட்ட பேசிக்கிருந்தேன். ஒரு சபைக்கு போகிறவர், நம்ம சபையில் உள்ள ஒரு பெண்ணை அவங்க பார்த்து முடிச்சிருக்கிறாங்க. இந்த சபையில் ஐயா எங்களுடைய, அவர் என்ன எங்கள் என்ன அவர் சொன்னார், எங்கள் சபையின் உபதேசம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு அவர்கிட்ட சொன்னேன், எங்களுடைய உபதேசம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் தான். அதில் என்ன சொல்லியிருக்கோ அப்படி தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும். அது என்ன சொல்லியிருக்கோ அதான் சபை தலையாட்டினர். கர்த்தருக்கு ஆமாம் சொல்லிடணும். இதுதான் மறைக்க மூடுற வேலையே நீ இல்லை. முழு பூசணிக்காய் சோத்துக்குள்ளே நிறைய பேர் மறைக்க பார்க்குறாங்க, முடியாது. அதெல்லாம் போல்டா. ஒரு அம்மா இதை கேட்டுட்டு கர்நாடகா, நம்ம சபைக்கு போகிறவங்க இல்லை, அந்த அம்மா கோயம்புத்தூரா என்கிட்ட பேசினாங்க. உங்கள் யூடியூப்பை பார்த்தேன், அவங்க சென்னையில் ஒரு பெரிய சபை, அவர்கிட்ட தான் ஞானஸ்தானம் தெரியுமான்னு தெரியும்னு. ஆனால் அவங்க உபதேசம் ரொம்ப அருமையாக இருக்குது, வசனத்தோடு பேசுகிறீங்க, ஞானஸ்தானம் இதுதான் திட்டவட்டமாக சொல்கிறீங்கன்னு அந்த அம்மா. எப்படி பார், நம்ம சபைக்குள்ளே வரவங்க கூட இன்னும் நான் சவுமணிக்கிட்டு இருக்கேன், கர்த்தர் வெளிப்படுத்தணும், முஞ்சாப்பார் வெளிப்படுத்தணும். பைபிளில் தான் வெளிப்படுத்தியே வச்சுட்டாரு, இப்படி தான் கொடுக்கணும்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் வெளிப்பாடு வேணுமா? ஏசுனார் வர்ற வரைக்கும் வெளிப்பாடு கிடைக்கவே கிடைக்காது. ஏதோ எழுதி வச்சாச்சே. இந்த அம்மா அருமையாக சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதில் தான் நான் ஞானஸ்தானம் எடுக்கேன். கர்த்தருக்கு யூடியூப்பின் உபதேசம் போய் அசைக்குது பாருங்க, கேட்குறாங்க பாருங்க. தொடர்ந்து கேளுங்கம்மான்னு, காலையில் தொடர்ந்து கேளுங்க. கர்த்தருக்கு ஆமாம்,
கோயம்புத்தூர் நான் போயிடுவேன், நம்ம சபைகள் அங்கே இருக்குதுன்னே. இல்லை இல்லை நான் திருச்சிக்கே வரணும்னு. வாங்கன்னு கர்த்தருக்கு திருச்சிக்கு வாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆயத்த ஜபத்திலே கவனமாக இருக்கணும். காவற்காரனுடைய வேலை எச்சரிக்கிற வேலை, வார்ன் பண்ற வேலை. இதான் சத்தியம், இதான் உபதேசம், இப்படித்தான். இல்லைன்னா நீ சொல்லலன்னா அவனுக்கு தெரியாம போயிட்டான்னா அந்த ரத்தப்படியை உன் கையில் கேட்பேன், நீ மாட்டிக்குவே. பவுல் அதான் சொல்லிட்டு போயிட்டார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிமா. ரத்தப்படி எல்லாருடைய ரத்தப்பழிக்கும் நீங்கி நான் எப்படி இருக்கிறேன், நான் சுத்தமா இருக்கிறேன் என்பதற்கு நீங்களே. இந்த பலி சும்மா விடாதுமா. எது தெரியுமா? ரத்தப்படி. இந்த ரத்தப்படி சும்மாவே விடாது. ஆமா, ஒருவனை கொன்னுட்டான் காரணம் இல்லான்னு அவன் கதி என்ன ஆகும் தெரியுமா? பைபிள்லே சொல்லியிருக்கு. அதுக்காகத்தான் அடைக்கல பட்டணம்னு சில பட்டணத்தை ஆண்டவர் அந்தந்த கோத்தரத்தில் வைக்க சொன்னார். என்ன வழி தெரியாம பட்டு அவன் செத்து போயிட்டான்னு ஓடிடு, சாகிற வரைக்கும் இங்கே வராத. எப்படியெல்லாம் இருக்குது. அருமையான ரத்தப்படி என்பது தொடரும். அந்த ரத்தம் வந்து கர்த்தரை கூப்பிடுச்சான். ஆபேலுடைய ரத்தம். காயினை கூப்பிட்டார், எங்கடா அவன் தம்பின்னார். சகோதரன் எங்கே தெரியாதுன்னா, இந்த பாரு அவன் ரத்தம் என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்குது போட்டாரு. ஆமா, அவனுக்கு ஒரு சாபம். ஆதாமுக்கு போட்ட சாபத்தை விட இவனுக்கு ஒரு சாபம், பெரிய சாபம். பார்த்தீங்களா? ரத்தப்படி. ஊழியக்காரர்களாகிய நாம், பிரசங்க மனிதர்களாகிய நாம் மக்களுக்கு தெளிவான உபதேசத்தையும் வார்த்தைகளையும் தேவை எச்சரிப்பையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆமா, அப்பதான் அவங்க ரத்தப்படிக்கு நாம காரணமா ஆயிடக்கூடாது. இல்லை கேட்பேன்ட்டார்ல, எச்சரிக்கை வான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எச்சரிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கர்த்தருக்குள்ள நடத்திக்கிட்டே இருக்கணும். ஆயத்த ஜபம். தேவ எச்சரிப்பு வந்த பொழுது பயபக்தி வருகிறது. குடும்பத்தை ரட்சிக்க பேரையை உண்டாக்க வேண்டும் என்று என்ன வருகிறது. இந்த குடும்பம் மாத்திரம் தான் காக்கப்பட்டுச்சு, எல்லாம் அழிஞ்சு போயிட்டான். அது மாதிரி வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாய் வாடும். ஞாயிற்றுக்கிழமை குடும்பமாக ஆராதிக்க வாங்க. தயவு செய்து முக்கியப்படுத்துங்க. ஏனோ தான் என்று வாழாதீங்க. கர்த்தருடைய நாளை, பரிசுத்த நாளை, அதை பரிசுத்தமாக ஆசரிக்க எச்சரிக்கை ஆயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முழங்காடிடுவோம், கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். ஆயத்தம். கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். நாளை ஆராதனைக்கு ஆயத்தமாக வாங்க, குடும்பமாக வாங்க. ஒரு ஆவிக்குரிய ஆராதனை செய்ய வாங்க. பாரம்பரிய ஆராதனையை தூக்கி போடு. தெய்வீக ஆராதனை, பயபக்தியோடு ஆராதனை, ரட்சிப்பின் ஆராதனை, சரீரங்களை ஜீவ பலியாய் பரிசுத்தமாய் ஒப்பு கொடுத்து ஆராதனை, இதெல்லாம் செய்ய இங்க வாங்க. குடும்பமா பிள்ளைகளோடு யாக்கோபை போல பெத்தேலுக்கு வாருங்கள் என்று அழைச்சிக்கிட்டு வாங்க. கட்டாயம் இங்கே தேவனை நீங்கள் தரிசிப்பீர்கள், தேவனை பார்ப்பீர்கள். ஆகவே இதில் எச்சரிக்கையாயிருப்போம். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரம். இந்த இரவு நேரத்தில், இந்த ஆயத்த ஜெப கூட்டத்தில் நாங்கள் எப்படியெல்லாம் ஆயத்தமாக வேண்டும் என்ற ஒரு எச்சரிப்பின் சத்தம் எங்கள் நடுவில் தொனித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நோவாவை போல நாங்கள் தேவ எச்சரிப்பு வரும்பொழுது பயபக்தி உள்ளவர்களாய் நாங்கள் குடும்பமாய் நாளைக்கு இந்த இடத்துல ஆராதிக்க வர கிருபைதார். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரிலும் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக நாம் மையப்படட்டும். இதெல்லாம் நாங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் இருளாய் போய்விடக்கூடாது. அது எரிந்து கொண்டே இருக்க நாங்கள் அபிஷேகம் என்ற எண்ணெயை அதில் ஊற்றிக்கொண்டே இருக்கட்டும். ஆவியிலே நிரம்பிக்கொண்டே இருக்கட்டும். எரிந்து நாங்கள் பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறதற்கு ஒரு எச்சரிப்போடு இருக்க உதவி செய். இந்த எச்சரிப்பு உம்மால் உம்முடைய வார்த்தை மூலம் அபிஷேகிக்கப்பட்ட ஊழியக்கார் மூலம் வரும்பொழுது
அதை கேட்டதின்படி நடக்க உதவிச்சு, நன்மைகளினால் நிரப்பு, எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும். ஆராதிக்க வருகிறவர்கள், சாட்சி சொல்லுகிறவர்கள், வாத்திய கருவிகளை வாசிக்கிறவர்கள், ஆடியோ வீடியோ சிஸ்டத்தில் இருக்கிறவர்கள், ஆராதனை நடத்துகிறவர்கள், சங்கீதம் வாசிக்கிறவர்கள், பாடலை நடத்துகிறவர்கள், பாடுகிறவர்கள், வார்த்தை கொடுக்கிறவர்கள், எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும், பலப்படுத்தும், அக்கினியாக்கும், தடைகளை தகர்த்து போடும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த சபையில் ஐக்கியப்பட்ட எல்லாரும் ஒன்றுபட்டு ஆராதிக்க கிருபைதான், ஐக்கியத்தை முக்கியப்படுத்த கிருபைதான், பலப்படுத்தும். இராக்கால தரிசனங்களை தார், பரிசுத்தப்படுத்தியங்கள், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். துதி கனமாகி மயுமக்கு ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, துதி கனமாகி மயுமக்கு ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், மிக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஓ நீரே. அல்லேலூயா, துதி கனமாகி மயுமக்கு ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, மயுமக்கு ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். அநேகர் ஆயத்த ஜெபத்துக்கு வந்துட்டீங்க. சபையா வந்தா இன்னும் நல்லா இருக்கும். லைவ்ல அநேகர் பார்க்குறீங்க. கர்த்தர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.